பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? ஏசப்பா சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இப்போ நிறைய காரியத்தை குறித்து பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டத்தை அவர் செய்வார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தேவைகள் இருக்கும், ஆனால் அந்த தேவையை ஆண்டவர் அந்த நேரத்தை பூர்த்தி பண்ணலாம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் ஏசப்பா இப்படி பண்ணீங்க, ஏன் எதுக்கு எனக்கு இந்த தேவை வருது, ஏன் பூர்த்தி செய்யலை அப்படிமோ. ஆனால் ஆண்டவர் அதை செய்ய நினைக்கிறார். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா? ஏன்னா அந்த காரியத்தை அந்த நேரத்தில் செய்தால் அதனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம், இல்லைன்னா அதனுடைய பயன்கள் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால அவர் செய்வார், ஆனால் பொறுமையாக செய்வார். அதான் சொல்லியிருக்கு, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடாது. உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை யாரும் பிடுங்கியும் போக மாட்டாங்க, யாரும் அதை எடுத்தும் போக முடியாது. அதான் ஆண்டவர் செய்கிற காரியங்கள். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை கொடுக்கும்போது அவர் செய்ய நினைத்தது தடைபடாமல் நடக்கும். அதுதான் அதில் சொல்லியிருக்குது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் வேதனைகளும் அநேக நேரத்தில் பாரங்களும் இருக்கும். அப்போ இந்த வசனத்தை பாருங்கள். ஏசப்பா, நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொன்னீங்க, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் செய்யப்படணுட்டு அனுதினம் நம்ம ஜெபித்து நம்மளுடைய அவருடைய சித்தத்தினுக்காக நம்ம காத்திருந்தோம்னா அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கண்ணில் மூடுங்க, ஒரு சிறு செபம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. விசேஷமாக அந்த நாளில் கொடுத்துருந்த வசனத்துக்காக அவன் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசத்தின்படி ஏசப்பா நீர் செய்ய நினைத்தது ஏசப்பா தடைபடாமல் செய்ய கிருபை தாங்க. நீங்களே வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.